இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல டேட்டா பேட்டர்ன் அப்படிங்கிற கம்பெனியோட டீடைல்ஸ் பார்ப்போம். இது இன்னைக்கு ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஒரு 22,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியுடைய ஓவரால் லாஸ்ட் ரூட் 2021 இருந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வரும்போது 530 ரூபா 580 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்தது. பட் ஸ்டில் உங்களுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளோ விற்கிது? 4,000 ரூபாய் விற்கிது. லாஸ்ட் டைம் கூட நம்ம கன்சிடர் பண்ணும்போது சில ஸ்டாக்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3,200 ரூபாய்க்கு கிட்ட தான் நான் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது. ஒரு 1 வீக் முன்னாடி சொல்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு 20% க்ரோத்தில் இருக்குது. பட் இது வந்து ஸ்டாண்ட் அப் நிற்குமாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா எப்பவுமே ஒரு பீக் போகுதுன்னா மார்க்கெட் திருப்பி கீழே விழுறதுக்கும் கூட பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பீக் போயிடுச்சுன்னு சந்தோஷமும் படக்கூடாது, விழுந்துச்சுன்னு வருத்தமும் படக்கூடாது. ரைட். அடுத்தது இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர் க்ரோத் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 150%, கிட்டத்தட்ட 147% க்ரோத் இருக்குது உங்களுக்கு. லாஸ்ட் 1 இயரில் மட்டும் நிறைய பேர் இப்போ நம்மளாம் என்ன சொல்கிறோம், கோல்டு வந்து எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது அப்படின்றோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயர் மட்டுமே இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 95% க்ரோத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஐடியா புரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கம்பெனியோட பி என்னன்னு பார்க்கணும். 90. ஓகே, இது வந்து பீக் தான், உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன் இது பீக்கில் இருக்குது, என்ன மாதிரியான சூழ்நிலை இது கடந்து வந்ததுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கம்பெனி 1985 ஸ்ரீனிவாச ராகவன் ரங்கராஜன் மற்றும் அப்புறம் ரேகா ரங்கராஜன் அப்படிங்கிற 2 பேரால் ஒரு 25,000 ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன கம்பெனி தான். அது எங்கே ஆரம்பித்தாங்க? சென்னையில் ஆரம்பித்தாங்க 1985. இந்த கம்பெனி முதல்ல ஆரம்பிக்கும் போது இண்டஸ் டெக்ஸைட் அப்படிங்கிற பேரில் தான் ஆரம்பித்தாங்க. ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு 98க்கு அப்புறம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றினாங்க. இவங்க ஆரம்பித்த காலத்திலேயே வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணது என்னமோ பெங்களூரில். பட் சென்னையில் ப்ரைட் ஆஃப் சென்னைன்னு சொல்லக்கூடிய சில நிறுவனங்களில் இவங்களும் வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்ரோ மாதிரியான விண்வெளி ஆராய்ச்சிக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் மிலிட்ரிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொருளாக கொடுக்காம அதை எப்படி டெக்னிக்கலாக ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் சந்திராயன் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஆதித்யா பார்க்குறீங்க, இன்னும் பல்வேறு சேட்டலைட் இன்றைக்கி நம்ம வந்து அனுப்பியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே இவங்களோட பங்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதான். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி, இன்னோவேட்டிவான கம்பெனி. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ்னு ஒரு ப்ராசஸில் இன்னைக்கு ரேடார் தயாரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ரேடாரில் மட்டுமே இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்க ஆர்டர், இந்தியா கொடுத்துருக்க ஆர்டர் வந்து 300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் சேல்ஸே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 200 தான் சேல்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ 395 கோடி ரூபாய்க்கு இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ். வெறும் இந்தியா மட்டும்தான் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னுமே வந்து உங்களுக்கு இவங்க கிட்ட டோட்டல் ஆர்டர் புக் வந்து 1,800 கோடி ரூபாய்க்கான ஒன்று ஆர்டர் அடுத்த 24 மாதத்துக்கு இருக்கிறதுனால தான் இதோட பி எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 2 டைம்ஸ்க்கு மேலே இருக்குது. 2 டைம்ஸ்னால் ஒரு 40-45 இருக்கலாம். பட் 90 ஏன் இருக்குன்னா அதுக்குண்டான ஆர்டர் இப்போ கையில் ரெடியாக இருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஒவ்வொரு லாங் பீரியட் போகிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கலாம் வெளிநாட்டிலேருந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம்னா ஒருவேளை இந்த கம்பெனிக்கு வந்து லாஸ் வந்துடாதா? ஏன்னா நிறைய கெமிக்கல் கம்பெனிலாம் பாருங்கள் அப்படி தானே. டாடா கெமிக்கல் என்ன ஆச்சு? வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண உடனே டாடா கெமிக்கலோட பிஸ்னஸ் மொத்தமாக சரிஞ்சுது. அது மாதிரி எதாவது நடந்துருமான்னு கேட்டால், கம்பேரிட்டிவ்லி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய காம்பனண்ட்டை விட, டெக்னிக்கல் காம்பனண்ட்டை விட இவங்க இந்த ஊர்லேயே தயாரிக்கிற கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 40% 50% கம்மியாக இருக்குது. நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அதனால் இவங்களோட ஐடியா என்னன்னா, உள்நாட்டிலேயே தயாரிக்கணும், எல்லா டெக்னாலஜி வெளிநாட்டை நம்பி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டை மெயின்டைன் பண்ணுறதுனால இந்தியன் கவர்மெண்ட்டே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ப்ராடக்ட் எல்லாமே கிட்டத்தட்ட பல கண்ட்ரிக்கு டிஃபென்ஸ் ப்ராடக்டாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1,800 crores ஆர்டர் புக் இவங்க கையில் கரண்ட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன். இது காலத்துக்கு காலம் வளரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட்லாம் சொல்லவே முடியாது, எப்போ எவ்வளோ ஆர்டர் வரும்னே தெரியாது. திடீர்னு ஒரு 500 கோடி, திடீர்னு ஒரு 1000 கோடி அப்படிலாம் வருமானா இந்த மாதிரியான நிறுவனம். சரி, அப்போ இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியான்னு கேட்டால் கிடையாது. லிஸ்ட் ஆனது தான் 2021. 85லேருந்து ரன்னிங்கில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிற ஒரு 30 வருஷம் ஓல்டு கம்பெனி. மோர் தென் 30 வருஷம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வருஷம் ஓல்டு கம்பெனி இது. அதனால் நீங்கள் இதை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி சென்னையில் வந்து 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்களுடைய இந்த விண்வெளி மையம் இருக்கு இல்லையா, அதில் தேஜஸ்ங்கிற விமானம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேரெல்லாம் இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். 2021 ஐபிஓவில் வந்தது. லிஸ்டிங் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 40% க்ரோத் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 மடங்கு க்ரோத். யாரெல்லாம் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ, இல்லை 700 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கும் கூட இன்றைக்கி நல்ல
ரிட்டர்ன்ஸ் இருக்கும், எதுவும் குறைவாக இருக்காது யாருக்குமே. இப்போ இந்த கம்பெனியுடைய பிஇ நான் சொன்னேன் 89க்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 45 to 60 இருக்குது. பட் எல்லாத்துக்கும் அப்படி இல்லை, மேலேயே கூட இருக்கும். இவங்களோட ஆர்ஒஐ கவனிச்சிங்கன்னா 15 காட்டுது. பட் இவங்களோட ஐடியா என்னென்னா குறைஞ்சபட்சம் வந்து ஆர்ஒஐ எவ்வளோ மெயின்டைன் பண்ண விரும்புங்கன்னா மோர் தென் 25 மெயின்டைன் பண்ணணுங்கிற டாஸ்கோட இவங்க போயிட்டு இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் இப்போ 44 ரூபாய் இருக்குது. ஸோ இப்போ பல கடந்து வந்த பாதைன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய சில விஷயத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய சேல்ஸ் பாருங்கள் 227 கோடி தான் 2021. இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? 700 கோடி ரூபாய்க்கு மேலே, 755 கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் வந்தாச்சு. இப்போ இதுக்கு தான் நான் சொன்னேன், ஆர்டர் புக் எவ்வளோ இருக்குது? 1800 crores ஆர்டர் புக்கை கையில் வச்சிருக்காங்க அடுத்த 2 வருஷத்துக்கு. இன்னும் வந்து அவங்களால அடுத்தடுத்த கன்சிகூட்டிவ் ஆர்டர்ஸ் எடுக்காமலாம் விட்டுற போதில்லை. இந்தியாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நோ. அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் யூரோப் மாதிரியான கண்ட்ரீஸ்க்கும் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. அதனால எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், மற்ற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதை விட இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது சீப்பாக இருக்குங்கிறதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் நீங்கள் கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாயிலேருந்து இன்னைக்கு 270 வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு? 5 மடங்குக்கு மேலே growth எல்லாம் உங்களுக்கு இங்கே காட்டுறாங்க. ஆனால் இதே நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்க முடியாது. நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 200 கோடியிலேருந்து 1500 கோடி ரூபாவும் போயிருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த கம்பெனியோடைய ஏர்னிங் பர் ஷேரை நீங்கள் எப்படி கணக்கு போடுவீங்க? இதே ஸ்பீடுக்கு 6 மடங்கு வளர்ச்சி 4 மடங்கு வளர்ச்சியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம், எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன கம்பெனிகளெல்லாம் வந்து ஏர்னிங் பர் ஷேரை நம்ம வந்து கன்சிக்யூட்டிவாக க்ரோ ஆகும் சொல்கிறோம். ஒரு நேரம் ஏறும், ஒரு நாள் இறங்கும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீட் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் க்ரோத்தில் வந்து ஒரு 3 டைம்ஸ் வருது. இப்போ 44 ரூபா இருக்குது, 3 டைம்ஸ்னா எவ்வளோ வரும்? 132 ரூபா வருமா? அப்போ 132 ரூபா ப்ளஸ் அவங்களோட பிஇயோட மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வரும்? சரி, அப்போ அவங்களோட ஆவரேஜ் பிஇ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிஇயே கிட்டத்தட்ட 70 இருக்குது, 69.9 இருக்குது. ஸோ இதை நீங்கள் 70ன்னு மார்க் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் என்ன பண்ண போகிறோம், அவங்களோட கேல்குலேஷன் எடுத்து பார்ப்போம். இது பாருங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். இப்போ விற்கிற விலையிலேயே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4060 ரூபா இருக்குது. எதிர்காலத்தில் 132 பிஇ இருந்தால் 60 இருந்தால் உங்களுக்கு 14.3% சிஹெச்ஆர் வரும் 5 வருஷத்துக்கு. நான் சொல்கிறது எல்லாமே 2031க்கு சொல்கிறேன், ஃபியூச்சரில். இப்போது அதே நீங்கள் 70 பிஇ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.88 சிஹெச்ஆர் ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி வாங்குற ஷேராக இருந்தால். ஓகே, அடுத்தது 80 போட்டு பாருங்கள், உங்களுக்கு 21% வருது. அப்போது 90 இன்றைக்கி இருக்கிற ஆக்சுவல் பிஇஏ போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23-24% உங்களுக்கு சிஹெச்ஆர் வருது. பட் நம்ம அவ்வளோலாம் எதிர்பார்க்க வேணாம். நம்ம வந்து ஒரு 75 பிஇ வரும் அப்படின்னு வச்சுப்போமே. எதிர்காலத்துலேயும் ஒரு 5 வருஷத்தில் ஒரு 75 பிஇ ஆவரேஜாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கம்பெனியோடைய ஸ்டாக்கை வாங்குறதா இருந்தால் 3800க்கு வாங்கினா ஒரு வேளை கம்பேர் பண்ணி பாருங்கள், 21% உங்களுக்கு சிஹெச்ஆர் ஒர்க் அவுட் ஆகும். பட் இது 3800 வருமானு எனக்கு தெரியாது. வந்தால் நல்லாயிருக்கும், அது கீழே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் வராமலும் போகலாம். ஆனால் எந்த வகையில் பார்த்தாலுமே 60லேருந்தே கம்பேர் பண்ணும்போது கூட ஸ்டில் இது ஒரு 14-15%ங்கிறத விட பெட்டரான சிஹெச்ஆரை நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ எப்படியான ஒரு கம்பெனி பாருங்கள், ஒரு சின்ன வாடகை ரூமில் ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு காலத்தில் பெரிய விஷயமா போகும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நாமளும் அதில் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புளாக இருக்கிறோம், இல்லை ஷேர் ஹோல்டராக இருக்கிறோங்கிறதால நமக்கு ஒரு பெருமை. ஏன்னா நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதும் ப்ளஸ் இப்போ நடந்த வார்னால பல கண்ட்ரி அவங்கவுங்களுடைய வாருக்காக, அதாவது வார் மாதிரியான டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான முதலீடுகள் செய்திருக்காங்க. எனிவே இந்த கம்பெனிக்கு ஆர்டர் ஓய போவது இல்லை இல்லையா. நிறைய பேர் வந்து கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்கும். யாராவது அட்டன் பண்ண மறந்துட்டீங்கன்னா ப்ளீஸ் இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணிங்க வெள்ளிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ப்ரீ இண்டக்ஷன் கிளாஸ் எப்பவுமே டியூஸ்டே 9 மணி to 11 மணி 2 மணி நேரம் எடுப்பேன். எப்படி வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டராக ஆகணும் அப்படிங்கிறதும் ப்ளஸ் நம்மளுடைய போர்ட்டல் எந்த மாதிரியான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த 10 வருஷத்துக்கு எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் தரேன். என்ன லிங்க்? ப்ரீ இண்டக்ஷன் லிங்க். உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறது கூட ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ எவ்ரி வெட்னஸ்டே 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டா இருந்தால் ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் இருக்குது, நீங்கள் லிங்க் கேட்டு வாங்கி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் அருமையாக வருவாங்க இல்லையா. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.